யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே மோசே சொல்லுகிறார் பாருங்கள், தேவன் சொன்னதாக அவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 31ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிங்கள், பார்க்கலாம் வேகமாக. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். ஆண்டவர் எதுக்கு அழைக்கிறாராம்? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஊழியம் செய்யறதுக்காக மட்டும்தான் அவர் அழைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்ஜினியரா, டாக்டரா, இல்ல கொளுத்து வேலை செய்றீங்களா, இல்ல எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்றீங்களா, இல்ல சிஸ்டம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கீங்களா, இல்ல நீங்க எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், கர்த்தர் வேலைக்கு கூட அவர் தான் உங்களை அழைச்சிருக்கார். அல்லேலூயா. அப்போ இது எல்லாம் துவக்கம் தேவனிடத்திலிருந்து துவங்குகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் யோசித்து செய்கிறதற்கும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யோகித்து செய்கிறதற்கும் மற்றும் சகல எல்லா வேலையும் உள்ள அடங்கும். நீங்க சொல்லலாம், நான் எந்த வேலையும் செய்யல. சமைக்கிறீங்களா? அதுவும் வேலைதான். பெருக்கிறீ கூட்டி கழிக்கிறீங்களா? அதுவும் வேலைதான். ஒட்டடை அடிக்கிறீங்களா? அதுவும் வேலைதான். வாகனம் ஓட்டுறீங்களா? எல்லாமே வேலைதான். எல்லா வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவ ஆவியினால் எதுக்காக நிரப்புறாராம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலை செய்யறதுக்கு. அந்த தேவ ஆவியானவரோடு நீங்க இணைக்கப்படுகிற அந்த இணைப்பின் மூலமாகத்தான் இந்த எல்லா வேலைகளும் உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான வேலையா மாறுதுங்க. அல்லேலூயா. ஆகவேதான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவர்னா ஆலயத்துல மட்டும்தான், ஆண்டவர்னா ஜெபத்துக்கு மட்டும்தான், ஆண்டவர்னா ஆராதனைக்கு மட்டும்தான் என்ற நிலைமைகளை மாற்றி 24 மணி நேரமும் ஆண்டவர் தான் என் லைஃப்ல, 24 மணி நேரமும் அவருடைய தொடர்பு ஐக்கியம், அந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆவி நிறைவின் மூலமாகத்தான் நீங்க எல்லா வேலைகளையும் சிறப்பா உங்க கடமை, உங்க கனவு, உங்க உத்தரவாதம், உங்க பொறுப்பு, தொழில், படிப்பு, குடும்ப வாழ்க்கை, இல்லற ஜீவியம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கட்டி எழுப்ப முடியும் உங்கள் வாழ்வில். அப்போ தரமான ஒரு விஷயம் என்ன? தேவ உறவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு எப்படி பரிசுத்தாவினுடைய அந்த பலன், அந்த வல்லமை அவசியப்பட்டுச்சோ, அதே வல்லமை குடும்பம் நடத்துறதுக்கும் உங்களுக்கு அவசியமா இருக்கு, வேலை செய்யறதுக்கும் அவசியமா இருக்கு, வாழ்க்கைய நீங்க ஒவ்வொரு நாளும் சர்வை பண்றதுக்கும் அது அவசியமா இருக்கு. அப்ப இது எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயத்தோடு வாழ வேண்டுமேயானால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், தேவ உறவு பிரதானமானது. தேவ உறவில் இணைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினால் தான் இந்த பூ உலகத்திலே எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க முடியும். தேவ உறவில்லாமல் வெற்றி சிறக்கிறவர்களை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அஸ்திபாரம் இல்லாத ஒரு கட்டிடம் போல அவர்கள் இருப்பார்கள். ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட எல்லா வளர்ச்சிகளும் தேவனோடு உறவு கொண்ட தேவ பிள்ளைகளால் மாத்திரமே சாத்தியமா இருக்கிறது. முதல் இந்திய தேசத்துல யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகத்தை துவக்கியதை யார் தெரியுமா? நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம இன்னைக்கு படிப்புன்னு பிரதானமா ஓடிட்டு இருக்கோம், நல்ல விஷயம் தான். ஆனா அந்த படிப்பை விதைச்சதை யார் தெரியுமா இந்தியாவில்? வில்லியம் கேரி என்ற மிஷனரி. வில்லியம் கேரி தான் முதலாவதாக இந்திய தேசத்தில் சோராம்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல, கல்கட்டா தேசத்துல, அப்ப அந்த நாட்களை இந்தியாவுக்குள்ளதான் கல்கட்டா இருந்துச்சு, அங்கதான் முதல் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி இந்தியாவில் துவக்கியது தேவ உறவு கொண்ட ஒரு தேவ மனுஷன். அந்த தேவ உறவில் அந்த மனிதன் இணைக்கப்பட்டதினால்தான் உலகத்துக்கே அந்த மனிதனால் கல்வியை கொடுக்க முடிந்தது.
மருத்துவமே ஆனாலும் சரி, கண்டுபிடிப்பே ஆனாலும் சரி, நம்முடைய இந்திய தேசமும் உலகமும் உலக தேசங்களும் இயற்கையை பார்த்து நடுங்கிக் கொண்டு பயந்து கொண்டு சூரியனை வணங்கி கொண்டு சந்திரனை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தான் காமிச்சு கொடுத்தான். இயற்கைகள் வணங்குவதற்காக அல்ல, அவைகள் சாதாரண படைப்புகள், அதுக்குள்ள நம்மளே போய் கால வைக்கலாம்னு சொல்லி கால வச்சுட்டு வந்தவன் தேவ உறவில இணைக்கப்பட்டவன். எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துவக்கம், ஆதாரம், ஆரம்பம் எல்லாமே இந்த உலகத்துல தேவ உறவு கொண்ட ஒரு மனிதனால தான் இந்த உலகத்துல பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த முடிந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய வேலை இருக்கா, பெரிய கடமை இருக்கா, பெரிய காரியம் செய்யணுமா, நிறைய ஜெபம் பண்ணுங்க. வேலை நிறைய ஆயிட்டா சர்ச்சுக்கே நம்ம வர மாட்டோம். ஓவர் டைம் வேலை அதிகமாயிட்டா பிரேயரையே தள்ளி வச்சிருவோம். ஜெர்மானிய தேசத்திலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் மார்ட்டின் லூதர் கிங். அவர் அவங்க மனைவி கிட்ட சொல்லுவார், அந்த ராத்திரி நேரத்தில் சொல்லுவார், நாளைக்கு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ண வேண்டி இருக்கு, நிறைய இடங்களை ப்ரீச் பண்ண வேண்டி இருக்கு, நிறைய கடமைகள் செய்ய வேண்டி இருக்கு, அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லுவார். அவங்க மனைவி கேட்பாங்களா, இவ்வளவு வேலை இருக்கு என்ன பண்ண போறீங்க, இவ்வளவு நிறைய வேலை இருக்கு என்ன பண்ண போறீங்க? அவர் சொல்லுவாரு, நான் நாளைக்கு நிறைய ஜெபம் பண்ண போறேன்னு வரோம். நமக்கு நிறைய வேலை வந்தா நம்ம முதல்ல நிறுத்துறது என்னது? வேலை நிறுத்துவோம், ஜபத்தை நிறுத்துவோம். வேலை நிறுத்த மாட்டோம், சம்பாதிக்கிறத நிறுத்த மாட்டோம், ஜபத்தை நிறுத்துவோம், கூடி வருவதை நிறுத்துவோம், ஆராதிப்பதை நிறுத்துவோம். வேலை முக்கியம்னு. ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, வேலை அதிகரித்தால் ஜெபம் அதிகரிக்க வேண்டும். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும்னா நிறைய பெட்ரோல் போடணும். ரொம்ப தூரம் வெற்றி காண வேணும்னா அதிகமா தேவ உறவுல நிலைச்சிருக்கணும். அதுதான் வாழ்வில் வெற்றியை கொடுக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, ஆகவேதான் அவர்கள் எல்லாம் சரித்திரம் படிக்கிறவர்களாக அல்ல, சரித்திரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். தேவன் உங்களை அப்படி மாற்ற விரும்புகிறார், அந்த மகிமைக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். அந்த மகிமைக்குள்ள நம்ம வரணும்னா நான் சொல்றேன், உங்க வேலை வாழ்க்கை, கனவு வாழ்க்கை, கடமை வாழ்க்கை, உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை, படிப்பு வாழ்க்கை எல்லாம் சிறக்கணுமா? தேவ உறவின் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். இந்த உறவு சிறப்பா இருந்தா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எல்லாம் அற்புதமா இருக்கும். ஏன்னா உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவரா வேதம் சொல்லுகிறது பாருங்கள். கொரிந்தியரின் ஆக்கியோன் எழுதுகிறார், சத்தமாய் வாசிங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன், உறவு கொள்ள உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். நல்லா கவனிங்க, வேலை செய்யறதுக்கு கம்பெனிக்கு உங்களை அடைச்ச ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, உங்களை எப்படியெல்லாம் புடிஞ்சி உங்களுடைய திறமையை பணமாய் மாற்றி சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுட்டு சந்தர்ப்பம் வரும்போது கைட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. உறவுகளை ஆனாலும் சரி, நட்புகளை ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் காணும் எந்த சமூகத்தாராய் இருந்தாலும் சரி, அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை. அவங்க அப்படிதான். அழைத்தவர்கள் கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பது கிடையாது. ஆனா உறவுக்குள்ள உங்களை பிறக்க வச்சு ஆண்டவர், அழைச்சி ஆண்டவர் கடைசி வரைக்கும் உங்களை விட்டு விலகாத அளவுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்னவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால நான் சொல்றேன், அந்த உறவுக்கு உண்மையாயிருங்கள். அன்பானவர்களே, அழைத்த தேவனுக்கு உண்மையாயிருந்து பாருங்கள். உண்மையாயிருந்து பாருங்க. ஆண்டவர் என்ன அழைச்சிருக்காரு, அவர் காப்பாத்துவாரு. நான் கேட்டு இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்படல, அவர் விரும்பி இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சது. யோசித்து பாருங்க. உங்க அப்பா அம்மாவை நீங்க கேட்டு வாங்கினீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அப்பா அம்மாவை நீங்க கேட்டு வாங்கினீங்களா? இந்திய தேசத்தை நீங்க கேட்டு வாங்கினீங்களா? தமிழ்நாட்டை நீங்க கேட்டு வாங்கினீங்களா? சென்னை நீங்க கேட்டு வாங்கினீங்களா? உங்க கண்ணை நீங்க கேட்டு வாங்கினீங்களா? உங்க மொழியை நீங்க கேட்டு வாங்கினீங்களா? கையை நீங்க கேட்டு வாங்கினீங்க? எதையுமே நம்ம கேட்டு வாங்கலையே. எல்லாமே அவருடைய விருப்பத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டு, அந்த விருப்பத்தின்படி நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அப்ப நமக்காக நியமிக்கப்பட்ட வாழ்க்கை,
எபிரேயரின் ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 12:1 வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் கவனிங்க. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா 11ஆம் அதிகாரத்தை கோட் பண்றாரு. 11ஆம் அதிகாரத்துல நிறைய பேர் சொன்னார் இல்லையா, அவங்க தான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அவங்க எல்லாருமே விசுவாசத்தினாலே தேவ உறவு கொண்டு இந்த பூமியிலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். 11ஆம் அதிகாரத்தை தான் சொல்லும். சோதனைகளை ஜெயித்தார்கள், அக்கின் வல்லமைகளை அவிழ்த்தார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அவங்க எப்படி அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச லைஃப்ல தேவனோடு சேர்ந்து டிராவல் பண்ணதுனால அவர்கள் எப்படி சரித்திரம் படைத்தவர்களாய் மாறினார்களோ அப்படி மாறுவதற்காக தான் உங்களையும் அடைச்சிருக்காரு. அதற்காக தான் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் சாட்சிகளா இருக்கிறார்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். சத்தமா சொல்லுங்க. கண்ணை கொடுத்தது அவரு. ரொம்ப வீக்கா இருக்கு. உள்ள வெளியே அத்தனை பேர் சொல்லுங்க. கண்ணை கொடுத்தது அவரு, கையை கொடுத்தது அவரு, முடிய கொடுத்தது அவரு, மூளையை கொடுத்தது அவரு, உடம்ப கொடுத்தவர் அவரு, உயிரை கொடுத்தவர் அவரு, அப்பா அம்மாவை கொடுத்தவர் அவரு, ரட்சிப்பை கொடுத்தவர் அவரு, இன்னைக்கும் பிழைக்க வச்சவர் அவரு. இத்தனையும் கொடுத்தவர். நான் வாழ்றதுக்கு ஒரு வழியை கொடுக்காம இருப்பாரு, அந்த வழியும் கொடுத்து இன்னைக்கு கிறிஸ்தவ சத்திய வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பாதையில் நான் டிராவல் பண்றதுக்காக தேவன் என்ன அழைச்சிருக்காரு. இந்த லைஃப்ல நீங்க டிராவல் பண்ண தடையாய் வரக்கூடிய சவால்கள் ரெண்டு. ஒன்னு பாரம், இன்னொன்னு பாவம். சொல்லுங்க பார்க்கலாம். இது நீங்க நியமிச்ச வாழ்க்கை இல்ல. சத்தமா சொல்லுங்க. இது நான் நியமிச்ச வாழ்க்கை இல்ல. இது நான் எனக்காக ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை இல்ல. இது அவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்னைக்கு நம்ம பிறந்தோன்னு நம்மளால முன்னாடி தீர்மானிக்க முடிஞ்சுதா? சரி, அதான் முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்னைக்கு போய் சேருவோம் தெரியுமா உங்களுக்கு? உங்க உடம்பு தானே, உங்க உயிர் தானே. பக்கத்துல பார்த்துக்கலாம். உங்க உடம்பு தானே, உங்க உயிர் தானே. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. அப்ப என்ன? பிறப்பும் அவர் கையில, இறப்பும் அவர் கையில, வாழ்க்கை அவர் கையில, மூச்சு அவர் கையில, எல்லாமே அவர் கையிலனா எனக்காக ஒரு வழியை அவர் நியமித்து வச்சிருக்காரு. அந்த வாழ்க்கையில நான் டிராவல் பண்ண பாரமும் பாவமும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு, திசை திருப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப சொல்றாரு, கவன சிதறலுக்கு இடம் கொடுத்துறாத. ஒரு இயேசு உனக்கு முன்னாடி டிராவல் பண்றாரு. அந்த உறவுல மட்டும் இணைந்துகிட்டே இருந்து டிராவல் பண்ணு. அப்போ இது நாம் நியமித்த வாழ்க்கை இல்ல, அவர் நமக்கு நியமித்து கொடுத்த வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம போகணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நமக்கு நிறைய ஆலோசனை, கட்டுப்பாடு, என்ன பாடு. ஏன்னா நீ காட்டுல வளர்ற விருட்சம் இல்ல, நீ தோட்டத்துல வளர்ற ஜீவ விருட்சம். நீ